வணக்கம் நேயர்களே, நான் விஷ்ணு பேசுகிறேன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரிசர்ச் பேப்பர்ஸ் பற்றி. இதுக்கு திடீர்னு இன்னைக்கு ரிசர்ச் பேப்பர்ஸ் பற்றி பார்க்குறோம். இங்கே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் ஸ்பெசிஃபிக்காக பண்ணியிருக்கேன். ஏன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் கேள்விப்பட்டிருப்பாங்க ரிசர்ச் பேப்பர் பற்றி. ஏன்னா காலேஜில் உங்கள் லெக்சரர்ஸ் சொல்லியிருப்பாங்க, ஒரு நல்ல பேப்பர் ப்ரெசன்டேஷன் ஒரு காலேஜ் ரெப்யூட்டபிள் காலேஜில் போய் பண்ணி ப்ரைஸ் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரிசர்ச் பேப்பர்னா என்ன பேசிக்காக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏதாச்சும் ஒரு விஷயத்து மேலே நம்ம ரிசர்ச் பண்ணோம்னா அந்த சிஸ்டமேட்டிக் ஃபார்மாக உலகத்துக்கு நம்ம சொல்கிறதுக்காக நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம், அதில் நம்ம என்னென்ன கண்டுபிடிச்சோம் அது சொல்கிறதுக்காக ஒரு ரெடி பண்ணுற ஃபைல் தான் பேப்பர். ரிசர்ச் பேப்பர்ஸ் அண்ட் ஜேர்னல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஜேர்னல்ஸ்னால் அந்த மாதிரி பேப்பர்ஸோட கிளஸ்டர். ஒரு 10 பேப்பர் அதே அந்த ஃபீல்டில் இருக்கிற 10 பேப்பர் எடுத்து ஒரு மாதம் போடுவாங்க. அதுதான் ஜேர்னல். நீங்கள் கவனிச்சிருக்கலாம், ரிசர்ச் பேப்பர்ஸ் எல்லாம் நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும்னா உங்கள் காலேஜ் மூலயமா இல்லை நீங்கள் காசு கொடுத்து அப்படிதான் ஆக்சஸ் பண்ணவே முடியும். இப்போ நீங்கள் ஃப்ரீ இந்த வீடியோவில் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் எப்படி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம்னு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்கன்னா கூகுள் ஸ்காலர். இது கூகுள் ஸ்காலர் தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க பேப்பர்ஸ் பற்றி பார்க்குறதுக்கு. இது கூகுள் ரிசர்ச் பேப்பர்ஸில் ஒரு சர்ச் இன்ஜின் மாதிரி கூகுள் ஸ்காலர். நீங்கள் இந்த இது டாபிக் டைப் பண்ணாலுமே நான் டிடெக்ஷன் ஆஃப் அண்டர் கிரவுண்ட் கேபிள்ஸ், ஆப்டிக்கல் கேபிள்ஸ் பற்றி பார்த்துட்டு இருந்தேன். இங்கே பாருங்க, அப்போ அது சம்மந்தப்பட்ட பேப்பர்ஸ்லாம் இங்கே காட்டுறாங்க. இந்த பேப்பர்ஸ் இதில் எல்லா பேப்பர்ஸுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பெய்டாக வாங்க முடியும். இவங்க IEEE எக்ஸ்ப்ளோர் அந்த மாதிரி பெரிய பெரிய வெப்சைட்லேருந்து இவங்க சர்ச் பண்ணி உங்களுக்கு இங்கே காட்டுவாங்க, அப்ஸ்ட்ராக்ட் காட்டுவாங்க. இதெல்லாம் எப்படி ஃப்ரீயாக பார்க்கலாம், அது எப்படின்னா SciHub மூலியமா. SciHubக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி தரேன். இப்போ எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நெட்டில் காசுக்கு தான் வருதுன்னா அது ஃப்ரீயாக பார்க்கறதுக்குன்னு ஒரு வழி கண்டுபிடிச்சி வச்சுருப்பாங்க. இப்போ புக்ஸு ஆர்டிகல்ஸு அதெல்லாம் ஃப்ரீயாக பார்க்கணுன்னா உங்களுக்கு லைப்ரரி ஜெனிசிஸ் இருக்குது, ஜெட் லைப்ரரி இருக்குது, நீங்கள் ஃப்ரீ புக்ஸாக. ஆனால் ரிசர்ச் பேப்பரே நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஃப்ரீயாக கிடைக்கணும், அந்த ஒரு நோக்கத்தை வச்சு தான் SciHub உருவாக்குனாங்க. இவங்களோட ஃபவுண்டர், இவங்களோட நோக்கம் என்ன, இவங்களோட வெப்சைட் எல்லாமே இப்போ கொஞ்சம் நேரத்தில் பார்க்கலாம். ஸோ நான் இப்போ ஒரு ரிசர்ச் பேப்பர் பார்க்கணும், IEEE போகிறேன். IEEEல இப்போ கோவிட்னால நிறைய IEEE, சயின்ஸ் டைரக்ட், இந்த மாதிரி எல்லா வெப்சைட்டுமே இப்போ நிறைய பேப்பர்ஸ் ஃப்ரீ பண்ணிட்டாங்க. அது பாராட்டக்கூடிய விஷயம் தான். ஏன்னா மக்களுக்கு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, நம்ம சயின்டிஸ்ட்டுகளுக்கு, ரிசர்ச் பண்ணுறவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ IEEEல உங்கள் எக்ஸாம்பிளுக்காக நான் ஒரு பேப்பர் எடுத்துருக்கேன். ஸ்க்ரீனில் பாருங்கள், இந்த குவாண்டம் எலிமினேஷன் ஸ்டோரி. இந்த பேப்பரை நீங்கள் PDF டவுன்லோட் பண்ணணும்னா நீங்கள் சைன்இன் பண்ணி ஆகணும். காலேஜ் அக்கௌண்ட்டோ வேற ஏதோ அக்கௌண்ட் மூலயமா நீங்கள் சைன்இன் பண்ணி தான் உங்களால் பார்க்க முடியும். பக்கத்துலேயே போட்டிருப்பாங்க நீட் ஃபுல் டெக்ஸ்ட்னா உங்கள் ஆர்கனைசேஷன் உங்களுக்கு அக்கௌண்ட் பண்ணணும். இது எப்படி நம்ம ஃப்ரீயாக பண்ணலாம், அதுக்கு தான் நம்ம SciHub போகிறோங்க. நீங்கள் கூகுளில் போய் SciHub அப்படின்னு சர்ச் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்துடும். இந்த வெப் லிங்க் தான் இது. SciHub எப்படின்னா, இப்போ நம்ம தமிழ் படங்களுக்குலாம் தமிழ் ராக்கர்ஸ் இருக்கிற மாதிரி ரிசர்ச் பேப்பருக்குலாம் SciHub. அவங்கெல்லாம் அந்த காப்பிரைட்டட் மெட்டீரியலை கொண்டு மக்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கணும்னு அவங்க வெப்சைட்டில் போட்டிருக்காங்க. டு ரிமூவ் ஆல் பேரியர்ஸ் இன் த வே ஆஃப் சயின்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரியேட்டிவாக SciHub பற்றி அவங்களோட நோக்கம், ஐடியாஸ் என்ன, 3 ஐடியாஸ் இருக்குது. எல்லாருக்குமே காப்பிரைட் இல்லாமல் ஓப்பன் ஆக்சஸை எல்லாருக்குமே அறிவு, நாலேஜ் கிடைக்கணும் தான். நிறைய இடத்துல இந்த காப்பிரைட் பிரச்சனை கேஸ்லாம் போட்டு அதை பேன் பண்ணாங்க. ஆனால் இவங்களும் தமிழ் ராக்கர்ஸ் மாதிரியே .com .org இல்லாமல் .tw .xz அந்த மாதிரி வேற மாதிரி டொமைன் நேம்ஸ் வச்சு வேற வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, டைரக்டாக உள்ள போயிடலாம், எப்படி யூஸ் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சர்ச் பாக்ஸ் தந்துருப்பாங்க, அதில் என்ன எழுதியிருக்கு, என்ட்ரி URL, PMID or DOI or search string. பெஸ்ட் மெத்தட் என்னன்னா நீங்கள் URL போடுறது தான் பெஸ்ட் மெத்தட். DOI என்னன்னா ஒவ்வொரு பேப்பருக்கும் ஒரு நம்பர், சீரியல் நம்பர் மாதிரி. அது இப்போ ஈஸியாக கிடைக்கிறது இல்லை யாருக்கும். நீங்கள் URL போடுறது பெஸ்ட்டு.
பட் IEEE எக்ஸ்ப்ளோரில் தான் இருக்கேன். நான் அந்த பேப்பர் ஓப்பன் பண்ணியிருக்கேன், நான் உங்க கூட காட்டுறேன். நான் IEEE எக்ஸ்ப்ளோரில் வந்து ஒரு சர்ச் ஆப்ஷன்லேருந்து அந்த பேப்பரை நான் கிளிக் பண்ணுறேன். இந்த குவாண்டம் இலுமினேஷன் ஸ்டோரி நான் பார்க்கணும், அந்த பேப்பர் நான் ஆக்சஸ் பண்ணணும்னு நான் விரும்புகிறேன். அதை கிளிக் பண்ணோன்னே மேலே உங்களுக்கு ஒரு லிங்க் வருதான், அந்த லிங்கை காப்பி பண்ணுங்க, SciHub பார்ல பேஸ்ட் பண்ணுங்க, ஓப்பன் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. அவ்வளோதாங்க, இவ்வளோ சிம்பிள். உங்களுக்கு பார்க்கறதுக்கு சிம்பிளாக இருக்கும், இதுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்கு. அவங்க கஷ்டப்பட்டு நிறைய சர்வர்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஹேக் பண்ணி உங்களுக்கு வந்து பேப்பர்ஸை கொண்டு வராங்க. உங்களுக்கு இது வந்து காசு கொடுத்தாதாங்க இந்த பேப்பர்லாம் வரும். அது பாருங்க, நான் ஃப்ரீயாகவே எடுத்துட்டேன். இந்த மாதிரி நீங்கள் எல்லா பேப்பருமே, எல்லா வெப்சைட்டில் இருக்கிற பேப்பருமே இது வேலை செய்யும். இவங்க கிரியேட்டர் பற்றி நீங்கள் பார்க்கணுன்னா என்னோட அலெக்சாண்ட்ரான்னு ஒரு ரஷ்யன் தான் இதை கிரியேட் பண்ணாங்க. அவங்க ஃபோட்டோ கொடுத்துருக்கு. அவங்களுக்கு வந்து ரிசர்ச் பேப்பர்ஸ் மேலெல்லாம் அதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஆனால் அதை வந்து காசு கொடுத்து தான் பார்க்க முடியுதேன்னு சொல்லி அது நம்ம ஃப்ரீயாக பார்க்கணும், அதுக்கு நம்ம ஒன்று வழி கண்டுபிடிக்கணும்னு தான் இந்த SciHub வந்து உருவாச்சு. இப்போ SciHub ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன வருது, இந்த போஸ்ட் நீங்க கூகுள்ல தேர்ட் லிங்க் அவங்களுக்கு வரும். அவங்க வந்து வெறும் PDF, வெறும் ரிசர்ச் பேப்பர் எடுக்கிறதுக்காக தான் இவ்வளோ ஹேக்கிங் வேலை, திருடுற வேலைலாம் பண்றாங்களா? இல்லைன்னு சொல்றாங்க. இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு திருட வந்து ஒரு வீடு திருட வந்தா அவன் வெறும் ஒரு பொருள் மட்டும் எடுக்க வர மாட்டான், தங்கத்தை மட்டும் எடுக்க வரான்னு வச்சுக்கோங்க. ஆனா தங்கம் பக்கத்திலே நிறைய காசு இருக்கு, கட்டு காசு இருக்கு. அவன் காசையும் சேர்த்து தூக்கிட்டு போக தான் பார்ப்பானே தவிர தங்கம் மட்டும்தான் எடுக்க வந்து நான் தங்கத்தை மட்டும்தான் எடுத்துட்டு போக மாட்டாங்க. அப்படிதான் இவங்க யோசிக்கிறாங்க. பேப்பர்ஸ் எடுக்கிறதுக்காகவே இவங்க ஹேக் பண்ண மாட்டேங்கிறாங்க, வேற ஏதோ டேட்டாவும் கலெக்ட் பண்றாங்க அப்படின்னு ஒரு பிரச்சனை இங்க உருவாகுது. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, உங்களுக்கு எப்பயாச்சும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் பேப்பர் பார்க்கணும்னா SciHub வந்து நீங்க பார்க்கலாம், உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளமே இருக்காது. SciHub வந்து இது மாதிரி நார்மல் வெப்லயும் இருக்கு, டார்க் வெப்லயும் உங்க ஒரு .ஆன்லைன் வெப்சைட் வச்சிருக்காங்க, அங்கேயும் போய் நீங்க பார்த்துக்கலாம். சரி வியூவர்ஸ், உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, நான் தாராளமா ஆன்சர் பண்றேன். யூடியூப் சேனல்ல இருக்கிற வீடியோஸை பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஸோ மச்.